இல்லைங்க, இதெல்லாம் வேணாம். எதுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு பேசி கஷ்டப்பட்டு அதெல்லாம் வேணாம் விடுங்க. வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, 58 வயசில் ரிட்டையர் ஆனோமா, ஒரு மாதம் மாதம் பென்ஷன் வருதா, ஒரு வீட்டை ஏதாவது ஊர் பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி போட்டு வீட்டை கட்டினோமா, காலை நீட்டினோமா, ஈஸ்டரில் படுத்தோமா, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோமா, பேரம்பேத்தியை பார்த்தோமா, செத்தோமா, ரைட். இதை யாரும் தடுக்க போகிறதில்ல ஆண்டவர். ஓகே, ரைட், ஃபைன். நீ போகும்போது பரலோகம் எப்படி கூப்பிடும் தெரியுமா? உண்மையும் உத்தமம் உள்ளவர்களை எஜமானிய சந்தோஷத்துக்குள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும். ஆனால் நம்ம போகும்போது எப்படி போகும் தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோன்னு பர்டிகுலராக பேர் சொல்லி உள்ளே கூப்பிடும். இப்போ நாம் மொத்தமும் பொத்தாம் பொதுவாக உள்ளே போகக்கூடாது. உள்ளே போகும்போது கர்த்தர் பேர் சொல்லி கூப்பிட்டு உள்ளே போகணும். அப்படி கும்பலாக மொத்தமாக போய் ஏங்க பரலோகத்தில் இடம் கிடைக்கிறதே கஷ்டம், பேசாமல் மொத்தமாக போங்க, யார் வேணாம் என்ன? எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் பேரை மட்டும் பரலோகத்தில் சொன்னார் பாருங்களேன், யோபுன்னு. அவன் பேரை சொல்கிறதுக்கு அவன் பட்ட பாடுகள் சரி. கோடிக்கணக்கான தூதர்களுக்கு முன்பாகவும் 1000 பரிசுத்தவான்களுக்கு முன்பாகவும் பிதாவாகிய தேவன் பேசுகிறாருன்னா பரலோகம் எப்படி அட்டென்ஷன் கொடுக்கும்? ஆளுக்கு பேசிகிட்டு இருந்திருப்பானா? பிதா பேச போகிறாரு, அத்தனை பேர் அட்டென்ஷனாக அவரே பார்க்குறான். அத்தனை பேருக்கு முன்னாடி யோபுங்கிற வார்த்தை அப்படி வெளியே வருது பாருங்க. டோட்டல் ஹெவனும் கேட்கும். இப்போ யோபு பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு நாள் இவன் பேரை தாண்டா சொன்னார் அப்படிம்பார். இந்த ஆசீர்வாதத்துக்காக நீ பூமியில் பாடுகளை சகிப்பது ஒன்றும் பெருசே கிடையாது. அதான் வசனம் சொல்லுது, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மேன்மையின் நிமித்தம் நாம் இப்பொழுது சந்திக்கிற பாடுகள் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மோசே சொல்கிறாரு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கவே அவர் தெரிந்து கொண்டார். இப்போ நம்ம படுற பாடுகள் ஹெவன்லி பிளானை செஞ்சு முடிச்சிருச்சுன்னா ஹெவன் உங்களை எழுந்து வரவேற்கும். ஸ்தேவான் உள்ளே போகும்போது ஆண்டவர் எப்படி நின்னாராம்? எழுந்து வரவேற்றார். அந்த வரவேற்பு நமக்கு கொடுக்கப்படும். அதுதான் கர்த்தர் நம்ம மேல் வச்ச பிளான். நாம் கடைசி வரைக்கும் ஆபிரகாமாக இருக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்ட மொழிய ஆபிரகாமாக அழைக்கப்படலை. உலகத்தினுடைய திட்டங்கள் எல்லாரும் செய்கிறாங்கன்னு அவர் 2வது திருமணம் செய்ய முடியாது. எல்லாரும் செய்கிறான்னு ஆகாரோட சேர முடியாது. எல்லாரும் சொல்கிறாருன்னு எகிப்துக்கு போக முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்கன்னு பார்வோன் கொடுக்கறத வாங்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கான்சியஸாக இருக்கணும். வேணாம், பார்வோன் கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். எத்தனை பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நான் நிற்பேன். நான் கானானை விட்டு வெளியே போகவே மாட்டேன். யார் என்ன கொடுத்தாலும் சரி.